Hello, ma'am. Hi, I'm Priya. So, Akash and Ajayக்காக DMIT report எடுத்திருந்தீங்க. Yes, ma'am. So, அதை எப்படி feel பண்றீங்க, ma'am? நான் ஆக்சுவலி இது நான் ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருந்தது தான். பண்ணணுங்கிற ஐடியாவும் இருந்தது. டைமிங் இப்போ தான் எனக்கு செட் ஆச்சு. ஸோ நான் ரிப்போர்ட் வந்து நிறைய பேர்த்துக்கு தெரியறது இல்லைன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஆனால் நான் வந்து இது ஃபர்ஸ்டே நான் 2-3 இதில் வந்து நான் பார்த்துட்டு இருந்தேன். பட் எனக்கு இங்கே தான் செட் ஆச்சு போல. Okay, அப்புறம் நான் எங்க ஏரியாலையும் பார்த்தேன், கோயம்புத்தூர் திருப்பூர் அந்த மாதிரி பார்த்தேன். அதனால என்னை பல்லடம் கூட்டிட்டு வந்துட்டீங்க. okay. அது மட்டும் தான் சிரமமா இருந்துச்சு. மற்றபடி ரிப்போர்ட் பாத்தீங்கன்னா எனக்கு ஓகே, ஹாப்பி. அஜய் வந்து 2 பேரும் ட்வின்ஸ் அப்படிங்கறனால நான் 2 பேர்த்தையும் எப்படி கொண்டு போகணும், ஃபியூச்சர்ல எப்படி இருக்கணுங்கிறத கொஞ்சம் நான் லாங்கா கொஞ்சம் பார்ப்பேன். என்னோட பார்வை கொஞ்சம் லாங்கான பார்வை. Okay, okay. அதனால நான் சூஸ் பண்ணேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட கொஞ்சம் இதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி என்னைய சொன்னாங்க. பட் நான் கேட்கல. Yes, ma'am. நான் வந்து ரிப்போர்ட் வந்து தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி இவங்க லைஃப கொண்டு போகணும் அப்படிங்க. So, உங்க friends வேண்டாம்னு சொன்ன போகும் ஏன் ஸ்ட்ராங்கா இதை எடுத்துக்கணும்னு விஷ் பண்றீங்க? என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்ட்டு நான் டிஸ்கஸ் பண்ணேன். அவங்க வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து வேண்டாம், நீ இவ்வளோலாம் யோசிக்காத, எதுக்கு இவ்வளோ யோசிக்கிற அப்படிங்கிற தாட்டு. அவங்களும் ட்வின் பேபி கேர்ளு. Okay, okay, ma'am. ஸோ நாங்க ரொம்ப க்ளோஸு. அந்த மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும், 2-3 பேர். அதுல 5 பேர்த்துல 2 பேர் எனக்கு என்னன்னு பதில் சொல்லுவாங்க. அதுல 2 பேர் வந்து போறியா, சரி ஓகே போ அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. ஒருத்தர் வந்து இல்ல இல்ல நீ இதான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா. சோ அந்த மாதிரி சொல்ல வரேன் நானு. Okay. சொல்லும் போது நான் ஏன் முடிவு பண்ணேன்னா, நம்ம பசங்க நம்ம தானே டிசைட் பண்ணணும். எப்படி அவங்களுக்கு என்ன வரும், அவங்க ஃபியூச்சர்ல என்ன ஆவாங்கிறதெல்லாம் ரெண்டாவது. அவங்களுக்கு நம்ம என்ன கொடுக்கணுங்கிறதுல நான் தெளிவா தான் இருக்கேன். இப்ப வரைக்குமே ப்ராப்பரா தான் நான் வந்து இதை இந்த டைம்லங்கிறத கரெக்டா செட்டில் போட் பண்ணிடுவேன். இந்த இயர் ப்ரோக்ராம் இது, லாஸ்ட் இயர் ப்ரோக்ராம், ஆனா அப்படி இயர் ப்ரோக்ராம் பண்ணி தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். Okay, okay. சோ இதை நான் முதல்லயே பண்ணணும்னு பிளான் பண்ணேன். ஆனா எங்களுக்கு இந்த மத்த லாங்குவேஜ் எல்லாம் நாங்க கத்துட்டு வரும்போது ஆமா இதாச்சு. பட் இதை விட்டோம்னா பண்ண முடியாதுங்கிறது எனக்கு தெரியும். இப்ப எனக்குமே ஆசை இருக்கு, எனக்கு பண்ணிக்கணும்னு. நான் நீ பண்ணணுங்கிறது இல்ல, எனக்கு நான் ஒரு பிசினஸ் கிரியேட் பண்ணிட்டேன், எனக்கு ஒண்ணு நான் கொண்டு போனா ஓகே. இவங்களுக்கு அப்படி இல்ல. இவங்களுக்கு என்ன வேணுமோ அதை நம்ம இப்ப செட் பண்ணி வைக்கணும். Yes, yes. அதனாலதான் நான் யாரும் சொல்லியும் கேட்காம நான் வந்து இத பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கணும், நம்ம கொண்டு போறோம் கொண்டு போல ரெண்டாவது. Yes, ma'am. அதனாலதான் இத பண்ணணும். Overall இந்த ரிப்போர்ட்டோட உங்களோட ஃபீல் எப்படி இருக்கு, ma'am? நீங்க என்ன எதிர்பார்த்தீங்களோ அதுல உங்களுக்கு clarity இருக்கு? ஆமா, ஏன்னா இப்ப நீங்க அந்த ரிப்போர்ட்ல கொடுக்க இவங்க சொல்றது நமக்கு ரிமைண்ட் பண்ற மாதிரி இருக்கு. குழந்தைங்க நடந்துக்கிறதுக்கும் இங்க ரிப்போர்ட் கொடுக்கறதும் நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஓகே, நமக்கு ஞாபகப்படுத்துற மாதிரி இருக்கு. Okay. அந்த ஸ்டேஜ்ல நம்ம இப்படி பண்ணிருக்கோங்கிறதும் இதுக்கு முன்னாடி வருது. மேபி குழந்தை 5 வயசுல ஒரு மாதிரி இருக்கும், 10 வயசுல ஒரு மாதிரி இருக்கும். Yes, ma'am. சோ அதை அனலைஸ் பண்ணும்போது ஆமா இல்ல அப்படின்னு நமக்கு ரிமைண்ட் பண்றதுக்கு ஒரு இருந்தது. ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. சோ ஓகே, கரியர் நம்ம என்ன கொடுக்கணுங்கிறது ஒண்ணு இருக்கு இல்லையா. Yes, ma'am. அதுதான் நம்ம மெயினா பண்றோம். Okay, ma'am. Okay. So overall இதுல நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஃபீல் பண்ணீங்க. இது நெக்ஸ்ட் பர்சன்ல ரெக்கமெண்ட் பண்றதுக்கு உங்களுக்கு எப்படி இருக்கு, ma'am? ஓகே, அது வந்து நம்ம சொல்லலாம். இப்ப என்னோட இந்த நாங்க ஒரு சொல்ற வீடியோ பார்த்துட்டு நீ இதுல பாத்தியான்னு கேக்குற ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கனால இருப்பாங்க. மேபி இது நான் ஒரு சிலருக்கு சொல்லலாம், ஒரு சிலருக்கு சொல்லாம கூட இருக்க வாய்ப்பு இருக்கு. சோ கேட்கும்போது 100% நான் சொல்லுவேன். ஏன்னா நாளைக்கு யாரு எப்படின்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா. Yes, ma'am. சோ தேவைப்பட்டா கண்டிப்பா நான் சொல்லுவேன். Okay. இப்ப என் ஃப்ரெண்டா அடுத்து நான் பண்றேன்னா இன்னொன்னு நான் பண்ணனேங்கிறத பார்த்துட்டு பண்றவங்களும் இருப்பாங்க Yes, 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 ma'am. இல்லையா. அதெல்லாம் அது நேச்சுரல் தான், அதெல்லாம் இருப்பாங்க. மேபி நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். Okay, okay, ma'am. ஏன்னா ஒரு குழந்தையோடைய வளர்ச்சி இது. Yes, ma'am. ஒரு மைனா இவங்க கிட்ட நீங்க நிறைய பெர்ஸ்பெக்டிவ்ல பாத்தீங்க. இது வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு, இவங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டதுனால இது எனக்கு ரொம்ப இல்ல எனக்கு என்னன்னா இவங்களுக்கு இப்ப இந்த டான்சிங், மெடிக்கலு, இவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ், அஜய்க்கு செஸ் வந்து எனக்கு நான் வந்து நல்லா பாக்கலன்னு நினைக்கிறேன். ஆனா 2 பேரும் விளையாடுவாங்க. அந்த 2 பேருக்குல நல்லா விளையாடுறது என்னோட தாட் வந்து ஆகாஷ் தான். ஓகே, ஓகே, என்னோட தாட் அவன் மத்தவங்க கிட்டயே பெரியவங்க கிட்டயே செஸ் விளையாடுவான். அஜய் வந்து இனிதான் நான் நோட் பண்ணணும், எனக்கு தெரியல. ஆனா ஆகாஷ் வந்து டான்ஸ் நல்லா பண்ணும். அது சும்மாவே ஸ்கூல்ல டான்ஸ் ஏதாவது வச்சாங்கன்னா வீட்லயே ஆடிட்டு தான் இருப்பான். ஓகே. ஆகாஷ் வந்து அஜய்க்கு வந்து இந்த ஒரு சம்டைம்ஸ் இந்த மியூசிக் வந்து அவனுக்கு அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைங்கிறது வந்து அவன் நல்ல மூடு இருந்தா மியூசிக் கேட்பான் அஜய். ஓகே, ஆனா மியூசிக் கேட்கறது சம்டைம் இவனுக்கு டிஸ்டர்பன்ஸா கூட இருக்கும். ஓகே, ஓகே, ma'am. சோ அதெல்லாம் எனக்கு வந்து சொல்லும் போது புரிஞ்சுது, இது டிஸ்டர்பன்ஸா இருக்கும் அவனுக்கு. இப்ப எனக்குமே நான் எல்லா டைமும் மியூசிக் கேட்கற மூணு நமக்கு இருக்காது இல்லையா. Yes, yes, அந்த மாதிரி சொல்ல வந்தேன். படிக்கிறது அதெல்லாமே பாத்தீங்கன்னா படிக்கிறது இந்த மெத்தட்ல சொல்லி கொடுக்கணும். நேச்சுரலா நம்ம அந்த மாதிரி இருக்கிறதுனால நம்ம அதை பண்றோம். yes, ma'am. படிக்கிறது ஆகாஷ் வந்து நம்ம சொல்லும் போது படிச்சுக்கிறது. Yes, ma'am. அஜய் வந்து அது அவனுக்கு கொஞ்சம் நடந்துட்டே படிக்க வைங்க, நான் டான்ஸ் ஆடிட்டே படிங்கிற மாதிரி எல்லாம் அது ஆக்சுவலா நமக்கு கொஞ்சம் நாலேஜ் இருக்கறனால அதை ஆல்ரெடி நம்ம பண்ணிருக்கிறோம். சோ இதெல்லாம் எனக்கு ஓகே, நீ பண்ணது கரெக்ட் தான் அப்படிங்கறதும் மாதிரியும் எனக்கு ஃபீல் இருந்தது. Okay, ma'am. Okay, fine. Thank you so much. ஓகே, தேங்க்யூ மேம், தேங்க்யூ.